காலத்திலிருந்தே இந்த ஆலயம் இருக்கிறது. ஸ்ரீ சுதந்திர விநாயகர். எப்படியாப்பட்ட இன்னல்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இங்கே வந்து இந்த விநாயகரை வழிபட்டு சென்றீங்கனாலே அத்தனை துன்பமும் விலகிடும். அதனால தான் அவர் சுதந்திரம் அளிப்பவர். எல்லா பிரச்சனையிலேருந்து சுதந்திரத்தை நம்மளுக்கு அளிப்பவர் தான் சுதந்திர விநாயகர். இது வந்து ஸ்ரீ கருணாநிதி திருட ஜீவசமாதி உள்ளுக்குள்ளே போகிற இடம் அது. இந்த ஜீவசமாதியானது இமயமலையிலிருந்து ஒரு 7 சித்தர்கள் பொதிகைமலையை நோக்கி வராங்க மூலிகைகள் பறிப்பதற்காக. அப்படி வந்த இடத்துல 7 பேருமே ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்துடுறாங்க. ஸ்ரீ கருணாநிதி சித்தர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த விவசாய நிலம், இந்த மலையடிவாரம், மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கம்மாய் இருக்கிறது. இந்த கம்மாயில் தான் வந்து இவர் ஜீவசமாதியாகி இதுக்குள்ளே